உங்களுடைய ஆசீர்வாதம் எப்போதுமே எங்கள் அக்காவுக்கு இருக்கணும். எத்தனை பேர்களுடைய அன்பை நான் சம்பாதிச்சிருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஒரு சாதாரண நாடக அமைப்பாளர், ஆனால் இத்தனை பேருடைய ஒரு உள்ளத்தில் ஒரு உடன்பிறப்பாகவும் மகளாகவும் நான் இருந்திருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சி. இதுக்கு எல்லாமே காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பா தான் நான் சொல்லுவேன். அவர் சம்பாதிச்ச சொத்து தான் இத்தனை பேருடைய நல்ல உள்ளங்களுடைய நட்பு. எனக்கு அந்த நட்பு பார்த்திங்கன்னா அவர் வழியிலே நான் பின்பற்றுறதுனால தான் எனக்கு அது கிடைக்கிது. என் அப்பாவோட ஃப்ரெண்டு பாய் அப்பா அடிக்கடி சொல்வார், உன்னால் இப்படி பண்ண முடியறதுக்கு காரணம் அவரோட ஜீன், அவங்க அப்பா மாதிரியே நீ பண்ணுற எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லுவார். நான் அதெல்லாம் பெருசாக எனக்கு தெரியல, சும்மா சொல்லாதீங்க பை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஆனால் இத்தனை பேரோட நட்பு அதே மாதிரி அப்பா கிட்ட தொடர்ந்த மாதிரியே என்கிட்ட தொடர்றதை பார்க்கும்போது இன்றைக்கி நான் அதை உணர்றேன். ஒரு வேளை அந்த அவளை இத்தனை பேர் அப்பா மாதிரியே பாசமாக பேசி நமக்குள்ளேயே இந்த அளவுக்கு பாசத்தோடு வச்சுக்க முடியும்.